குப்பை மாதிரி தான் இருக்கும். குப்பையிலும் குப்பை, பெரிய குப்பையாக இருக்கும். பார்த்தீங்களா இவ்வளோ குப்பைன்ட்டு. தரெல்லாம் உடஞ்சி நொறுங்கி தான் கிடக்கும். ஏதோ பிளாட்ஃபார்மில் பார்த்த மாதிரியே இருக்கா. இந்த கடையில் தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். சரி, இது என் கடை தான். அந்த கடைக்கு முதலாளி நான் தான். இப்படி ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் எல்லா சர்வீஸ் வந்துக்கிட்டே இருக்குமா, வேலை ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம அதை தான் பார்க்க முடியும். க்ளீன் பண்ண கூட டைம் இருக்காது. இந்த ஜாரை எப்படி ரிப்பேர் பார்க்கலாம். இந்த ஜாரில் வந்து மேக்ஸிமம் சட்னி அரைக்கல, தேங்காய் அரைக்கவே மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, இந்த பிளேடு ரொம்ப இறக்கமாக இல்லாமல் கொஞ்சம் மேலே ரொம்ப தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா அரைக்காது. அதனால் கொஞ்சம் இறக்கமாக தான் மாட்டணும். ஒரு வேளை உங்கள் வீட்டில் இருக்கிற ஜார் வந்து ஹைட்டாக இருக்குது உள்ள பிளேடு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த இருக்குல்ல இந்த கப்ளரை கீழே பிளேடை பிடிச்சிக்கோங்க. இந்த சைடில் டைட் வைங்க. டைட் வச்சா அது கலரும். அப்படியே கலத்தி எடுத்துகிட்டு இது உள்ள வாசர் கிடக்கும். அப்படியும் இந்த மாதிரி வாசரை இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே பாருங்கள், கீழே வாசர் இருக்கும். இந்த கீழே உள்ள வாசர் எடுத்து அதுக்கப்புறம் பிளேட் அப்படி சொல்லிடுங்க. உள்ள அந்த வாசரை மேலே போட்டு மாட்டிடுங்க. மாட்டிட்டு அப்புறம் ரிவர்ஸில் கலட்டினா டைட் ஆகும். அப்படி நல்லா டைட் வச்சுக்கிட்டுருங்க. அந்த கை டைட்டே போதும். அப்புறம் மிக்ஸி வந்து ஓட டைட்டு தான் ஆகும், கலராது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அரைச்சி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா அரைக்கும். அப்படியும் அரைக்கலைன்னா பிளேடில் ரொம்ப மாடல் இருக்குது. ஒரு 10 மாடலுக்கு மேலேயே இருக்கும். அதில் வேறு மாடல் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரைக்கும். எந்த ஜாருமே அரைக்காதுன்னு கிடையாது. பிளேடை மட்டும் மாற்றி பார்த்தாலே போதும். பிளேடு மிஞ்சி போனால் 10 ரூபா 20 ரூபா தான் வரும். போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அரைக்கும். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.